வகையான காய்கறிகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சௌச்சௌ. இந்த சௌச்சௌ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய் நிறைய பேர் வந்து உணவில் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு நார்மலாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா சமையலில் கூட்டு மாதிரியும் பயன்படுத்தலாம், அல்லது இதை சாறு எடுத்து நம்ம பருகலாம். ஸோ இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட ஒரு 5-6 மிளகு போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இத்தனையும் சேர்த்து இதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி வடிகட்டி இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்பொழுது ஒரு சிலருக்கு கோல்டு, அதாவது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இதை ஈவினிங் டைம்லேயோ இல்லை தண்ணீரில் வெது வெதுப்பான தண்ணீரில் ஜூஸ் இதை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம்.